அத்தியாயம் 14. சிறந்த சிவத்தொண்டியது. யார் இந்த நலதமயந்தி? இவர்களுக்கும் சிவனுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன? முன்னொரு காலத்தில் மலையின் அடிவாரத்தில் ஆகுகன் என்ற ஒரு வேடன் இருந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுகி. இருவருமே சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் இருவருமே சிவனிடம் மாறாத பக்தி வைத்திருந்தார்கள். அந்த மலையில் ஒரு சிவாலயம் இருந்தது. இருவரும் நாள்தோறும் அங்கு சென்று சிவலிங்கத்திற்கு அர்ச்சனையும் ஆராதனையும் செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களை தேடி வரும் சிவனடியார்களை வரவேற்று உபசரித்து வந்தார்கள். ஒரு நாள் மாலை அந்த காட்டின் வழியே ஜடாமுடி வைத்த ஒரு முனிவர் வந்தார். அந்த சமயம் ஆகுகன் வேட்டைக்கு சென்றிருந்தான். அவளுடைய மனைவி மட்டுமே குடிசையில் இருந்தாள். முனிவரை பார்த்த அவள் மகிழ்ந்து போனாள். இடத்திற்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. எங்கள் உபசரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல முனிவரும் சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆண்கள் யாருமே இல்லை. பெண் மட்டும் தனியாக இருந்தாள். அவளை பார்த்து அவர் கேட்டார், அம்மா, நீ மட்டும்தான் இருக்கிறாயா? இங்கு ஆண்களே இல்லையா என்று கேட்க, அதை கேட்ட அந்த பெண், எனக்கு கணவர் இருக்கிறார். அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார். சீக்கிரம் வந்து விடுவார். தாங்கள் இங்கேயே தங்க வேண்டும். விரைவில் இந்த இடம் இருட்டாகிவிடும். வெளியே செல்வது ஆபத்து என்று சொல்ல அவரும் அங்கே தங்கிவிட்டார். இருந்தாலும் அவர் ஒன்றும் பேசாமல் தான் இருந்தார். வேட்டைக்கு சென்ற வேடன் வந்தான். முனிவரை பார்த்ததும் பாதத்தில் விழுந்து வணங்கி, சிவனடியான உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் உபசரிக்க காத்திருக்கிறோம். அதனால் இன்று இரவு நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என்று சொல்ல, பல கொடி விலங்குகள் கொண்ட அந்த பகுதியில் வெளியில் செல்வதற்கும் இடமில்லை என்ற காரணத்தால் அவரும் அங்கு தங்குவதற்கு சம்மதித்தார். அதே சமயத்தில் அந்த முனிவரும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, இன்று இரவு இங்கு தங்குவதற்கு மட்டும் இடமளித்தால் போதும் என்று சொல்லிவிட, அந்த வேடனும் அவனுடைய மனைவியும், அப்படி என்றால் நீங்கள் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இருவரும் வெளியே படுத்துக் கொள்கிறோம், நிம்மதியாக உறங்குங்கள் என்று சொல்ல, அதை கேட்டு அவர் மனம் கலங்கி போனார். இல்லை இல்லை, இந்த இரவு நேரத்தில் பெண் பிள்ளைகள் வெளியில் படுப்பது என்பது நல்லதல்ல என்று சொல்ல வேடனுக்கும் அது சரி என்று பட்டது. அப்படி என்றால் நீங்களும் என் மனைவியும் குடிசைக்குள்ளே படுத்துக் கொள்ளுங்கள், நான் வெளியே இருந்து காவல் புரிகிறேன் என்று சொல்ல அவளும் சம்மதித்தாள். முனிவருக்கும் வேறு வழி இல்லை. அவரும் சம்மதித்தார். நள்ளிரவு ஆனது. எங்கிருந்தோ புலி ஒன்று வந்தது. அதை பார்த்து அந்த வேடன் அதன் மீது அம்பு விட்டான். தப்பித்து சென்ற அந்த புலி மீண்டும் அவன் மீது பாய்ந்து அவனை கொன்று விட்டது. உடலையும் கிழித்து போட்டு விட்டது. பொழுது விடிந்தது. வேடன் மனைவியும் முனிவரும் வெளியே வந்தார்கள். புலியால் அடித்து கொல்லப்பட்டதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். முனிவர் வேதனை அடைந்தார். உன்னுடைய கணவன் இறந்து போனதற்கு நான் தான் காரணமாகிவிட்டேனோ என்று அவர் வருத்தப்பட்டார். ஆனால் அதை பார்த்து அவருடைய மனைவி வருத்தப்படவில்லை. ஐயா, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒரு சிவனடியாருக்கு உதவி செய்துதான் அவர் உயிர் விட்டிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக என் கணவனுக்கு நற்கதியே கிடைக்கும். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அதே சமயத்தில் நான் உயிர் துறப்பதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீயை மூட்டி வாசலில் சிதறி கடந்த உடல் துண்டுகளை தீயில் போட்டுவிட்டு அவளும் அந்த தீயில் பாய்ந்து உயிர் விட முயற்சி செய்தாள். அந்த சமயம் அங்கு சிவபெருமான் தோன்றினார். பெண்ணே ஆகுகி, உன் பய பக்தியையும் சிவ தொண்டையும் பார்த்து நான் மெச்சி போனேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொல்ல அதை பார்த்து அவள் மிகவும் மகிழ்ந்து போனாள். எம்பெருமானே, ஈசனே, பரம்பொருளே, உங்கள் தரிசனத்தை காட்டிலும் எங்களுக்கு வேறு வரம் வேண்டுமா? நான் மறுஜென்மத்திலும் என் கணவரை பிரியாமல் இருக்க வேண்டும். அந்த வரத்தை மட்டும் தாருங்கள், அது போதும் என்று அவள் சொல்ல அதை கேட்ட சிவபெருமான், அப்படியே ஆகட்டும். மறுபிறவில் நீ தமயந்தியாகவும் உன்னுடைய கணவன் நலனாகவும் பிறப்பான். இந்த பிறவியில் உங்களுக்கு பிரிவு ஏற்பட செய்த இந்த சிவனடியார் அடுத்த பிறவியில் அன்னப்பறவையாக தோன்றி உங்கள் திருமணம் நடக்க காரணமாக இருப்பார். அதற்கு பிறகு மறுபிறப்பு இல்லாமல் நீங்கள் முக்தி அடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு சிவன் மறைந்து போனார். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அவளும் தீயில் பாய்ந்து உயிர் துறந்தாள்.